Hello boys and girls, this is your Clinton. I'm back with another video. அடுத்த ரைடுக்கு கிளம்பியாச்சு. அம்மா. So this time கொடைக்கானல் போகலான்ட்டு ஒரு பிளான். டேங்கையும் ஃபுல் டேங்க் அடிச்சாச்சு. மணி இப்போது 7:30 ஆக போகுது. 5 மணிக்கு எழுந்திரிச்சு 6 o'clock கிளம்பணும்னு நினச்சது. பட் காலையில் எழுந்திரிச்சு பார்க்குறேன் வெளியே மழை. அதனால் இப்படியே போனால் கோப்ரோ நனைஞ்சிருமே அப்படின்றதுனால அதுக்கு உட்காந்து ஒரு செட்டப் ஒன்று போட்டு பிளாஸ்டிக் கவர்லாம் சுற்றி. ஆல்ரெடி கோப்ரோ வந்துட்டு வாட்டர் ப்ரூஃப் தான். பட் இந்த உலான்சி கேஸ் போடுறதுனால அதில் இருக்க ஒரு டோர் மாதிரி ஒன்று இருக்கும், அதை ஓப்பன் பண்ணி விட வேண்டியதாக இருக்கும். ஸோ அதை ஓப்பன் பண்ணி விட்டுட்டா பேட்ரி வந்துட்டு ரொம்ப எக்ஸ்போஸ்டாக இருக்கும். ஸோ அதோட மலையில் நனைஞ்சிக்கிட்டே போகணுன்னு வைங்க, கோப்ரோ ஜாஸ்தி ஆகிடும். அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு 30,000 40,000 செலவு வைக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் அது ஒரு எவ்வளோ டைம் ஆனாலும் உட்காந்து ஒரு கவர் ஒன்று போட்டு போகலான்ட்டு போட்டாச்சு. அண்டு இங்கேருந்து நான் தனியாக தான் கிளம்பியிருக்கேன். கேப் கிடைக்குமா? ஓகே, இங்கேருந்து நான் தனியாக தான் கிளம்பியிருக்கேன். திண்டுக்கல் போய் ஒருத்தரை பிக் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ திண்டுக்கல் வரைக்கும் சோலோ ரைட். நேற்று வெதர் ரிப்போர்ட் பார்க்கும்போது கொடைக்கானலில் லைட்டாக மழை இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் திண்டுக்கல்லாம் தண்டர் ஸ்டார்ம்லாம் இருக்குன்னு போட்டிருந்தது. பட் எப்படி இருக்குன்னு தெரில, பார்ப்போம். ஸோ இதுதான் வேலூர் ஜங்ஷன், க்ரீன் சர்க்கிள்னு சொல்லுவாங்க. இப்படி லெஃப்ட் எடுத்து போனால் சென்னை, காஞ்சிபுரம், சென்னையெல்லாம். பட் அப்படியே ரைட் எடுத்தால் லெஃப்ட்டு போகும், அப்படி ரைட் எடுத்தால் பெங்களூர். இப்போ நான் அந்த ரூட் தான் போக போகிறேன். இங்கேருந்து கிருஷ்ணகிரி வரைக்கும் போயிட்டு கிருஷ்ணகிரியிலேருந்து சேலம் போயிட்டு அங்கேருந்து பழனி வழியாக தான் கொடைக்கானல் ஏற போகிறோம். நான் திண்டுக்கல்லில் ஒருத்தரை பிக் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா, அவர் பழனி வந்துடுறேன் அப்படின்ட்டாரு. ஸோ அதுவும் இல்லாமல் எனக்கு இதுதான் ஹைவே, ப்ராப்பரான ஹைவேவாகவும் இருக்குது. இல்லைன்னா இன்னொரு வழி இருக்குது. இங்கே வேலூர்லேருந்து பார்த்திங்கன்னா பெரம்பலூர் வழியாக போய் போகிறது. ஆனால் பெரம்பலூர் போகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த பைபாஸ் ரோடு தான், சீனிக்காக இருக்கும் ரோடு. ஆனால் ரொம்ப டைம் டிலே ஆகும். 60 மேலெலாம் போகவே முடியாது. போன தடவை கன்னியாகுமரி போகும்போது பெரம்பலூர் ரூட் எடுத்து அங்கேருந்து திருச்சி போய் அப்படி தான் போகணும், திருச்சி மதுரை அப்படி. ஆனால் இங்கேருந்து வேலூர்லேருந்து பெரம்பலூர் போகிற வரைக்குமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக போச்சு. எனக்கு திருச்சி பெரம்பலூர் தாண்டினதுக்கப்புறம் தான் ப்ராப்பரான ஹைவே வந்தது. என்னால் ப்ராப்பர் ஸ்பீடும் மெயின்டைன் பண்ண முடிஞ்சுது. ஸோ இந்த தடவை அந்த தப்பு நான் பண்ண விரும்பலை. இது கொஞ்சம் சுற்று தான் ஆக்சுவலாக. இந்த கிருஷ்ணகிரி ரூட் எடுத்து சேலம் வழியாக அங்கே பழனி போய் பழனிலேருந்து கொடைக்கானல் ஏறுறது கொஞ்சம் சுற்று தான். ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்ட்ரா வருது. பட் பரவாயில்ல. அதுவும் இல்லாமல் எனக்கு இங்கேருந்து கிருஷ்ணகிரி வரைக்கும் ரூட்டு தெரியும், ஒரே ஹைவே தான். ஸோ லெட்ஸ் see. 7:30க்கு கிளம்பியிருக்கேன். எத்தனை மணிக்கு கொடைக்கானல் போய் சேர போகிறேன்னு தெரில. நல்லா வானவெல்லாம் இருட்டிக்கிட்டு தான் இருக்குது. நல்லா மழை பெய்யும் போல் இருக்குது. மழை பெய்யாமல் கிளைமேட் இப்படியே இருந்ததுன்னு வைங்களேன், நல்லா சூப்பராக ஓட்டிகிட்டு போயிடலாம். டயர்டாகவும் இருக்காது, சீக்கிரம் ட்ரெயின் ஆகாது உடம்பு. பட் கொஞ்சம் மழை பெஞ்சதுன்னா என்ன பிரச்சனைனா ஸ்லோ டவுன் பண்ண வேண்டியது இருக்கும். நான் இங்கே ஸ்லோ டவுன் பண்ணிட்டேன்னா அப்புறம் அங்கே சாயங்காலத்துக்குள்ளே மலைக்கு ஏற முடியாது, கொடைக்கானல் ஏற முடியாது. அதுதான் ஒரே பிரச்சனை. பட் பார்த்துக்கலாம். இன்னும் காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடல, டீ காஃபி கூட குடிக்கல. எனக்கு இங்கே இந்த ரூட்டில் வந்துட்டு ஆம்பூருக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு 10 கிலோமீட்டர்ஸ்க்கு முன்னாடி வந்துட்டு ஒரு காஃபி ஷாப் ஒன்று இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவும் போட்டிருந்தேன், மார்னிங் காஃபி ரைடு அப்படின்ட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதை வேணால் போய் பாருங்கள், நல்லாயிருக்கும். அது ஆக்சுவலாக முன்னாடி இன்னும் நல்லா இருந்தது. இப்போ தான் அதை இன்னும் நிறையா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறேன் அப்படின்ட்டு கொஞ்சம் கெடுத்து விட்டுட்டாங்க. ஏன்னா அந்த காஃபி ஷாப்புக்கு பின்னாடி வந்துட்டு மலை சூப்பராக இருக்கும். அதுவும் வின்டர் டைமில் போனீங்கன்னா இன்னும் செமையாக இருக்கும். அந்த க்ளவுட்ஸ் எல்லாம் அப்படியே அந்த மலையில் லைட்டாக அப்பப்போ டச் பண்ணிட்டு போகிறதெல்லாம் சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ அடுத்த பிரேக் அங்கே தான். மார்னிங் ஒரு காஃபி குடிச்சிட்டு அங்கே டிஃபன் போடுறாங்களோன்னு தெரில, போட போகிறேன்னு முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க. சப்போஸ் போடுறதா இருந்தால் அங்கேயே பிரேக்ஃபாஸ்ட்டும் முடிச்சுட்டு அப்படியே நேரம் அடுத்த ஸ்டாப் கிருஷ்ணகிரின்ட்டு வச்சுக்க வேண்டியதுதான். இங்கே பார்த்தீங்களா
இந்த விண்மெல்லோட ஃபேன் தானே இது. எப்பா எவ்வளோ பெருசாக கொண்டு போயிட்டுருக்காங்க. ஒரு லாரியை இவ்வளோ தூரம் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஆத்தாடி. பின்னாடி ஒரு பெட்ரோல் வேறு வச்சுட்டு தான் போகிறாங்க. நான் கொஞ்ச நேரம் அதை பார்த்துட்டே வந்தேன் சைடில். அவங்க பின்னாடி இந்த அந்த பெட்ரோலில் இருந்துட்டு ஹார்ன் அடிக்கிறான் வேகமாக போடான்னு. ஒரு ரைடர் முன்னாடி போகிறாரு பார்த்தீங்களா? ஐ திங்க் RC 200 போகிறாருன்னு நினைக்கிறேன். இன்னும் இப்போ எனக்கு ஆக்சுவலாக உடம்பு ஃபுல்லாக புல் இருக்குது. ஏன்னா அவர் அப்படி போகும்போது எனக்கு கிராஸ் பண்ணி போகும்போது அந்த பீஸ் சைன் காமிச்சிட்டு போகிறேன். நான் எல்லா பைக்கர்ஸ்டையுமே பார்ப்பேன். ஒரு ப்ராப்பரான பைக் ரைடராக இருந்தாருங்கன்னா அந்த இன்னொரு பைக் ரைடரை கிராஸ் பண்ணி போகும்போது அந்த பீஸ் சைன் காமிச்சிட்டு போவாங்க. தட் நாட் த பாண்ட் தட் கனெக்ட்ஸ் த பைக்கர்ஸ், எஸ்பெஷலி த பைக்கிங் கம்யூனிட்டி. எனக்கு பைக்கை ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து கொஞ்சம் போராக போகிற மாதிரி தான் இருந்தது. பட் தட் பீஸ் சைன் நோ, தட் கேவ் மீ அ பூஸ்ட். சேஃப் ரைட் பிரதர். மழை பெய்ய ஆரம்பித்து விட்டது, மழை பெய்ய ஆரம்பித்து விட்டது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் டோல் ஆஃப் த டே. இது என்ன பள்ளிக்கொண்ட டோல் தானே. இந்த மழை வேறு அப்பப்போ பெஞ்சிக்கிட்டு இருக்கா. நல்லா போயிட்டுருக்கு ரைடில். திடீர்னு இந்த வைசரில் தண்ணி எல்லாம் பட்டு போய் டப்பு டப்புன்னு விஷன் தான் பிளாக் ஆகுது. ஒன்றி பெஞ்சால் ஃபுல்லாக பெஞ்சிருக்கணும், இல்லைன்னா பெய்யாமல் அப்படி மூடிக்கிட்டு மட்டும் இருந்திருக்கணும். ஐ மீன் வானம் மூடிட்டு மட்டும் இருந்திருக்கணும். திடீர்னு பெய்யறதுனால எப்போ விஷன் கிளியர் ஆகுது, எப்போ விஷன் ப்ளர் ஆகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. நான் சம்டைம்ஸ் சம்மரில் இந்த சைடு வரும்போது நல்லா கார்னர் பண்ணிட்டு போவேன் இந்த ரோட்லலாம். கொஞ்சம் ஸ்பீடு அதிகமாக வச்சு. ஆனால் இப்போ பயமாக இருக்குது. நல்ல வேளை கோப்ரோக்கு அந்த ஒரு கவர் ஒன்று போட்டேன். இல்லைன்னா அடிக்கடி நிப்பாட்டி உள்ளே எடுத்து வச்சுட்டு இருக்க வேண்டியது வந்திருக்கும். ரைடும் பாதிச்சிருந்துருக்கும், போகிற மூடும் ஸ்பாயில் ஆகிருந்திருக்கும். நல்லா மழை ஹெவியாக தான் பெய்யுது. அண்ட் இதுதான் நான் சொன்ன அந்த ரெஸ்டாரண்ட், கம் காஃபி பார். ஸோ ஒரு காஃபி ஒன்று வாங்கியிருக்கேன். அண்ட் ஆல்சோ குட் டே பிஸ்கட். கொஞ்ச நேரம் இங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு, ஐ மீன் காஃபி குடிச்சிட்டு டுவர்ட்ஸ் கிருஷ்ணகிரி கிளம்பி போகணும். another 75 kilometers ஐ கெஸ். அங்கே போயிட்டு மேபி பிரேக்ஃபாஸ்ட் அங்கே சாப்பிடுவேன், இல்லைன்னா வழியில் எங்கேயாவது சாப்பிட்டு போவேன். மேஜர் பிரேக்ஸ் எதுவும் எடுக்க வேண்டாம்னு பார்க்குறேன். நான் இப்போ தான் என்னோடய அந்த பில்லியன் ரைடர் பிக்கப் பண்ணணும் இல்லையா, அவர்கிட்டையும் பேசிகிட்டு இருந்தேன். இப்போ தான் இனிமேல் தான் அவர் இறங்கவே போகிறாராம். பட் 7 o'clock அவர் அங்கே இறங்கியிருந்துருக்கணும் திண்டுக்கல்ல. பட் இன்னும் அவங்க போய் சேரல போல இருக்குது. மேபி ரெயின்ஃபால் அதிகமாக இருக்கலாம் போகிற வழியில். I'll continue. 2 காஃபி குடித்தாச்சு. கொஞ்சம் பிரிஸ்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக வயிற்ற கலக்கி விடாமல் இருந்தால் சரி. செகண்ட் டோல் ஆஃப் த டே. இங்கே பார்த்தீங்களா, இதெல்லாம் ஃபுல்லாக தென்னை விவசாயம் தான் இந்த சைடு. ஒரு க்ளீனான ஹைவே, அந்த 2 மலை, ஒரு ப்ராப்பரான க்ளவுடியான டே. அந்த அப்படியே என்னமோ அந்த மலைக்குள்ளே போகிற மாதிரியே இருக்கும். என்னோடய பிள்ளையனும் இப்போ அங்கே திண்டுக்கல் ரீச் ஆகிட்டாரான். ஒரு 1/2 hour முன்னாடி தான் சொன்னார், நான் திண்டுக்கல் பஸ் ஸ்டாப்பில் இறங்கிட்டேன் கிளின்டன் அப்படின்னாரு. ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக அவருக்கு என்னென்ன வேலை இருக்கோ அதெல்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து நேராக ஒரு மத்தியானமாக கிளம்பி பழனி வந்துடுவார். ஸோ நான் ஒரு 4 மணிக்குள்ளே பழனி போய் ரீச் ஆகணும். ஸோ இந்த சைட் பார்த்திங்கன்னா வியூஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும். படத்தில் பார்க்குற மாதிரியே இருக்கும். நிஜத்தில் இருக்கிறதான் படத்துலையும் காமிக்கிறாங்க. பட் அந்த ஒரு ஃபீல் ஒன்று கொடுக்கும் இங்கே. பின்னாடி வர எல்லா லாரிஸும் ஒரே ஸ்பீடில் தான் வராங்க. ஒரே லேனில் போனால் என்ன, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லேனில் போயிட்டுருக்கான். மொத்த ஹைவேவும் பிளாக் பண்ணிக்கிட்டு. It's 10 o'clock now and கிருஷ்ணகிரி தாண்டிட்டேன். கிருஷ்ணகிரி தாண்டி சேலமுக்கு லெஃப்ட் எடுப்போம் இல்லையா, பெங்களூர் மீன் ரைட் எடுத்தால் பெங்களூர். ஸோ இப்போது லெஃப்ட் எடுத்து கொஞ்சம் தாண்டி வந்து இங்கே ஒரு இடத்துல உட்காந்துருக்கேன். ஐ குடன்ட் ரெக்கார்ட் anything பிகாஸ்
சார்ஜ் போட்டேன்னு நினச்சி கோப்ரோ சார்ஜே போடாமல் விட்டுருக்கேன். பேட்ரி காலி ஆகிடுச்சு. இப்போ தான் இந்த கடையில் இவங்கள்ட்ட பர்மிஷன் கேட்டு சார்ஜ் போட்டிருக்கேன். மணி இப்போ 10:30 ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட், ஒரு தோசையும் ஒரு டபுள் ஆம்லேட்டும். ஆம்லேட் நல்லா இருந்துச்சு, தோசை தான் கொஞ்சம் சொதப்பி பேசிட்டாங்க. பட் ஓகே, இன்னும் another 3 hours for சேலம். GoPro 50% சார்ஜ் ஆயிடுச்சு. ஹோப்ஃபுல்லி அட்லீஸ்ட் சேலம் வரைக்கும் வச்சு தாக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஆக்சுவலாக திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ எம் டேக்கிங் திஸ் ரூட். ரோட்வேஸில் சேலம் சைடெலாம் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ட்ரெயினில் போயிருக்கேன். ட்ரெயின் ஜேர்னியெல்லாம் அப்பப்போ அடிக்கடி போகிறது தான். நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. அதுவும் இல்லாமல் கேர்ஃபுல்லாக வேறு இருக்கணும்னு சொன்னாங்க. ஏன்னா இந்த சைடில் ரோடு எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா இருக்குதோ அவ்வளோக்கு எவ்வளோ டேஞ்சரஸாகவும் இருக்கும்னு சொன்னாங்க. இங்கேருந்து தொப்பூர் போயிட்டு தொப்பூர்லேருந்து சேலம்க்கு ஆக்சுவலாக போகாமல் சேலமோட அவுட்டரில் தான் ட்ராவல் பண்ண போகிறேன். அப்படி போட்டு இந்த அட்வொகேட் காருக்கும் அங்கே முன்னாடி போகிற அந்த டாக்டர் காருக்கும் சண்டை போல் இருக்குது. ரொம்ப நேரமாக அந்த டாக்டர் காரும் முந்தனு பார்த்துட்டே இருந்திருக்கான். இவன் இந்த அட்வொகேட் கார் பின்னாடி வருது பாருங்க, அவன் முந்தவே விடலை. இவ்வளோ நேரம் எப்படியும் ஒரு 5-6 நிமிஷத்துக்கு மேலே 2 பேருக்கும் போட்டி, எவன் முன்னாடி போகிறது எவன் வேகமாக போகிறது அப்படின்ட்டு. இப்போ கேப் கிடச்சோடனே அந்த ஆள் கொஞ்சம் ஸ்பீடாக போக ஆரம்பிச்சிட்டார். ஏதோ கட்சி மாநாடு நடக்குது போல். இப்போ எவ்வளோ தூரம், இதே ஒரு 300 மீட்டர்ஸ் வந்திருக்கும். யாத்தாடி எவ்வளோ டிராஃபிக்கு. இவனுங்க என்ன இப்படி பண்ணிகிட்ருக்காங்க? ஹோ பாவம். பாருங்களேன் அந்த லேக்கு வேற லெவலில் இருக்குல்ல. வா, அதுதான் அந்த சிம்னி தெரியுதுல்ல, அது ஆக்சுவலாக பவர் பிளான்ட் போல். இது லேக்கா ரிவரா என்னன்னு தெரியலையே. அதே மாதிரி அந்த சைடு தட் இஸ் தி டேம். ஓ ஓகே, வண்டியை வேற இங்கே நிப்பாட்டி இருக்கேன், அவனும் தட்டி விடாமல் இருந்தால் சரி. அதுதான் டேம் போ. அழகா இருக்கு, நல்ல பிரமாதமான வியூ. ஆக்சுவலாக அங்கே பார்த்தீங்கன்னா அது டேமு. இது அப்படியே இங்கே ரிவரா லேக்கான்னு எனக்கு புரியல. லேக்குன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் ஹெவி வெஹிக்கிள்ஸ் வரும்போதெல்லாம் இந்த பிரிட்ஜ் எப்போ டம்முன்னு ஆடுது. எனக்கே பயமாக இருக்குது நிற்கிறதுக்கு, ஒரு மாதிரி இருக்குது. நைஸ் ப்ரைஸ், நைஸ் பிளேஸ். ஈவினிங் டைம்ஸ்லாம் வந்தால் சூப்பராக இருக்கும் இங்கே. ஓகே, நான் கோப்ரோ வியூலே வரேன். மணி என்ன ஆகுது? மணி 3:40 ஆக போகுது. இது எந்த இடம் தெரியுமா? என்னது? ஓகே, இது வந்துட்டு எந்த இடம்னே தெரியலையே. பிடாரியூர் அப்படின்னு ஒரு ஊரை தாண்டி வந்திருக்கோம். இது ஆக்சுவலாக காட் செக்ஷன். உங்களுக்கு அங்கே தெரியுதான் தெரியலங்க, பார்த்தீங்களா? ஃபுல்லாகவே ஒரு மாதிரி ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி இது. அது இந்த கஃபே வந்துட்டு இன்றைக்கி தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஐ எம் ஒன் ஆஃப் தர் ஃபர்ஸ்ட் கஸ்டமர். ஸோ கொடைக்கானலுக்கு இன்னும் 3 hours 30 minutes காமிக்குது. ஏமா பார்ப்போம். ஆனால் வர வழியெல்லாம் செம மழை. இங்கே வரும்போது சுத்தமாக மழை இல்லை. இப்போ நான் கிளம்ப போகிறேன். இப்போ இங்கே மழை பெய்யுது. என்னத்தா சொல்ல ஏப்பா, இந்த மழை நம்மளை படுத்தி எடுக்குது. அதுவும் இன்றைக்கா பார்த்து இவர் வேறு பார்த்துக்கிட்டே இருக்கார்.
நல்லா இருக்குல்ல வியூ இங்கேருந்து. ஆனால் எனக்கு தான் பாடி நல்லா டீஹைட்ரேட் ஆகுது. நான் கொடைக்கானல் போய் ரூமில் செட்டில் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஸ்டோரி சொல்கிறேன் என்னென்ன நடந்தது அப்படின்ட்டு. ஆனால் செம்ம த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ். ஒவ்வொரு நிமிஷமும் அப்படி இருந்தது. ஸோ நதர் இன்னும் எத்தனை கிலோமீட்டர் இருக்குது தெரிலையே. 7 மணிக்கு தான் போய் சேருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்ப்போம். ஆக்சுவலாக 6 o'clock போய் சேர வேண்டியது. இந்த மழைன்றனாலே ரொம்ப லேட் ஆச்சு. நான் ஸ்டாப் பண்ணல எங்கேயுமே, மழை வந்தும் நான் ஸ்டாப் பண்ணல. பட் முன்னாடி ஒன்றுமே தெரியாத அளவுக்கு மழை பெஞ்சுது. ஸோ அதனாலே ரொம்ப ஸ்லோவாக 40-50, சில இடத்துலலாம் 30 தான், மொத்த க்ரௌடுமே 30 தான் மூவ் ஆகிட்டு இருந்தது. அந்தளவுக்கு ஹெவியாக இருந்தது. இந்த டவுன் போர்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இருந்தது. அட கோயால மறுபடியும் மழையா? இப்போ மறுபடியும் கழட்டி உள்ளே வைக்கணுமா? கடுப்பேற்றுது மேலோட். ஒரு சின்ன ஒரு ரிவர் ஸ்ட்ரீம் மாதிரி காடுகளுக்கு நடுவில். காடு இல்லை, ஃபுல்லாக தென்னந்தோப்பு. ஓ, இது நாங்கள் மேலே இருந்து பார்க்கும்போது ஃபுல்லாக காடு மாதிரி இருந்தது. ஃபுல்லாக தென்னந்தோப்பு தானா? ஓஹோ. பொள்ளாச்சி 74, திண்டுக்கல் 87, பழனி 54 கிலோமீட்டர். மறுபடியும் மழை. பட் லேசாக ட்ரிஸ்லிங்காக தான் இருக்குது. இப்படியே இருந்ததுன்னா கூட பரவாயில்ல. another 2 hours 46 minutes. 7 மணிக்கு நான் கொடைக்கானலில் இருப்பேன். 113 கிலோமீட்டர் இருக்குது. அண்ட் do you know this is my first solo ride. I mean long solo ride. இதுக்கு முன்னாடி சோலோ ரைடுன்னு பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து வேலூர் வர்றது, அப்புறம் வேலூர்லேருந்து பெங்களூர் போயிருக்கேன். நந்தி ஹில்ஸ்க்கு ஒரு தடவை போயிருக்கேன் சோலோவாக, அவ்வளோதான். அதெல்லாம் பெங்களூர்லாம் 4 hours ஐ ரீச். 4.5 hours நான் ரீச் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் ஃபுல் டே சோலோ ரைட்னா அது இதுதான். கூட ஆளுங்களோட போகும்போது அது ஒரு வேறு ஃபீலிங்காக இருக்கும். தனியாக போகும்போது இது ஒரு வேறு ஃபீலிங்காக இருக்குது. கூட மக்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்க கூட ஜாலியாக பேசிக்கிட்டு அரட்டை அடிச்சுக்கிட்டு, அண்ட் சப்போஸ் நம்மளுக்கு ஏதாவது எமர்ஜென்சி, நம்மளுக்கு பெட்ரோல் காலி ஆகிடுச்சோ இல்லை டயர் பங்க்சர் ஆகிடுச்சோ அப்படின்னு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா கூட மக்கள் இருப்பாங்க, கூட ஆள் இருப்பாங்க, அந்த தைரியம் இருக்கும். சோலோ ரைட்னா இட் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் ரொம்ப பெரிய ரைட்லாம் பண்ணதில்லை. திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் டைம். பட் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா கூட யாரையும் அவங்க டிபெண்ட் பண்ணுறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. நாமளே தான் எல்லாம் பார்த்துக்கணும். அண்டு பேச்சு துணைக்கும் ஆள் இருக்காது. நம்ம பாட்டுக்கு மனசில் எதாவது நினச்சிக்கிட்டு நமக்குள்ளேயே நம்ம பேசிக்கிட்டு, இல்லைன்னா வீடியோ எடுக்கும்போது இப்படி உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இப்படி போகிற வரதெல்லாம் ரசித்து பார்த்துக்கிட்டு, இன்னும் நம்மளோட ஓன் வேர்ல்டில் நாம் இருக்கிற மாதிரி. போத் ஹேஸ் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்கிறவங்களுக்கு சோலோ ரைட் செட் ஆகும். பீப்புள் ஓரியன்டாக இருக்கிறவங்களுக்கு குரூப் ரைட் தான் செட் ஆகும். பழனியா நீங்கள்? சரி. தேர்ட் காஃபி ஆஃப் த டே. ஒரு நல்ல 4 பஜ்ஜியும், சின்ன சின்ன பஜ்ஜி தான், 4 பஜ்ஜியும் ஒரு காஃபியும் குடித்தாச்சு. இதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக கொடைக்கானல் போயிட வேண்டியதான். நோ ஸ்டாப்பிங் எனிவேர். எல்லாம் எடுத்தாச்சா? எல்லாம் எடுத்தாச்சா? சார்ஜர், ஃபோனு தான் இருக்குது. இன்னும் 3 மணி நேரம் ஆகுன்றாங்க. எப்பா, கூகுள்லே 2.5 மணி நேரம் தான் காமிக்குது. இவங்க என்னடானா 3 hours ஆகிடுன்றாங்க. அதுவும் இல்லாமல் கொடைக்கானலில் மழை பெய்தான். என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே. பழனிக்கு இன்னும் ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. அங்கேருந்து
கொடைக்கானல் முழுசாக ஏறணுன்னா அது ஒரு 70 கிலோமீட்டர்ஸ் தான். என்னடா பண்ணுற? அடங்கொய்யால ஒரு இருக்கு பேனாக இருப்பான் போல இருக்கு. லெஃப்ட்டும் போக மாட்டான், ரைட்டும் போக மாட்டான் அட்டந்தாட் ரோட்டில். பழனி 4 கிலோமீட்டர். இங்கடா கொடைக்கானல் போடல. சப்போஸ் நான் மலை ஏறும்போது மழை பெஞ்சுனா லைட்டாக ட்ரிஸ்லிங்னா நான் கோப்ரோலே கண்டினியூ பண்ணுவேன். இல்லை ஹெவியாக இருந்ததுன்னா நான் கோப்ரோ கழட்டி வச்சுருவேன். சப்போஸ் ஹெவியாக இருந்ததுன்னா நான் டைரெக்டாக ரூம்க்கே போயிட்டு நான் vlog எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஹோப்ஃபுல்லி இட் ஷுடன்ட் ரெயின். ஓ, பழனி ரயில்வே ஸ்டேஷனா? ஓகே, அப்போ பழனியில் இறங்குனா கொடைக்கானல் பக்கம். சூப்பர். ரயில்வே கேட்டா வேண்டாண்டே. இதுக்கு நான் அப்படியே போயிருப்பேனே மெயின் ரோட் வழியாகவே. இல்லை, இது காடா நிப்பாட்டி வச்சுருந்தீங்க இவ்வளோ நேரம்? ஆடா பாவீங்களா, இதுக்கு நான் அப்படி மெயின் ரோட்டில் போயிருந்துருப்பேன். இன்னும் பாடா. இதுக்கு தானாக்கும், இந்த ட்ரெயினுக்கு தானாக்கும். அப்படி தான் ஓடு. ஏதாவது ஒரு சைடு நின்று ஒரு சைடாக போயிருந்துருக்கலாம். அந்த சைடு மட்டும் போகாமல் இந்த சைடும் சேர்த்து ஏறி வராங்க பாருங்க. அறிவு நிறையா இருக்கு இங்கே பாரு. இட்ஸ் ஆல்மோஸ்ட் 10 o'clock, 9:45 ஆகுது. இட்ஸ் ஃப்ரீக்கிங் கோல்ட் ஹியர். எனக்கு நட்டுங்குது, கிட்டு ஆடுது. உங்களுக்கு அந்த இடம் தெரியுதா? அவ்வளோ பிரைட்டாக தெரியுதான்னு தெரியல. பட் ஒரு மாதிரி அந்த லைட் இருக்குது பக்கத்தில், ஒரு மாதிரி டிம்மாக இருக்குது பாருங்களேன். மற்ற இடம்லாம் ஃபுல்லாகவே க்ளவுட்ஸ் தான். உங்களுக்கு எப்படி நான் இதை காமிக்கிறது? உங்களுக்கு இப்போ தெரியுதா? இது வந்துட்டு ஃபாகு கிடையாது, க்ளவுட்ஸு தான் இது. அம்மா என்ன குளிருது. சார் என்ன டெம்பரேச்சர் என்ன சார் இருக்குது பாருங்கள். இப்போ அந்த வெஹிக்கிள் வர இடத்துல பாருங்களேன், ஃபுல்லாக ஃபாகியாக க்ளவுடுன்னு தான் நான் நினைக்கிறேன். 14 டிகிரி செல்சியஸ். நைட்டுக்கு எப்படி இன்னும் ஒரு 12க்கு போகுமா? நாளைக்கு காலெலாம் எப்படியும் 11-10 இருக்கும்ல சார்? இப்போ தான் டின்னர் சாப்பிட போகிறோம். வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு பாதி இது நனைஞ்சே போச்சு. அதனால் எல்லாத்தையும் எடுத்து காய வச்சுட்டு இங்கே பக்கத்துலேயே டின்னர் சாப்பிட்றதுக்கு ஒரு சின்ன ஒரு ஹோட்டல், ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்குது. அங்கே போய் சாப்பிட்டுட்டு வந்து நிறையா ஸ்டோரி நடந்தது, அதெல்லாம் சொல்கிறேன்.